ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 40வது பதம். பகவத்கீதா 4.40. அக்ஞ்ச்சாஸ் ரக்ததானுஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். அக்ஞஹ தரமான சாஸ்திர ஞானம் இல்லாத முட்டாள். ச மேலும் அஸ்ரத்ததானக சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்ற. ச மேலும் சம்சய சந்தேகங்கள். ஆத்மா ஒருவன். வினஷ்யதி வீழ்ச்சி அடைகிறான். ந என்றுமில்லை. அயம் இந்த. லோக உலகம். அஸ்தி இருக்கிறது. ந என்றுமில்லை. பர மறுவாழ்வில். ந இல்லை. சுகம் இன்பம். சம்சய சந்தேகம். ஆத்மனக மனிதனின். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தெய்வத்தராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. பொருளுரை. தரமான அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் பகவத்கீதையே மிகச்சிறந்ததாகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வது இல்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க இயலாது. அவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உழல்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவது இல்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவது இல்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால், சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றியடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்த ஸ்லோகம் அதுல என்ன சொல்லியிருந்தாரோ, அதாவது நேத்து ஸ்ரத்தாவான் பத்தி பேசியிருந்தாரு இல்லைங்களா? ஸ்ரத்தை யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களை பத்தி பேசியிருந்தாரு. சோ அவங்களுக்குதான் இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஞானம் கிடைக்கிறதுனால பராம் சாந்தி இருக்கிறதுலே சுப்ரீம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பீஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் பகவான் நேத்து சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? ஞானம் லத்வா பராம் சாந்தி. சோ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணலன்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லையா? பண்ணலன்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் பகவான் இங்க பேசுறாரு. சோ யாருக்கு இந்த சாந்தி, இந்த சுகம், இந்த பரம ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத பத்தியும் பேசுறாரு. 3 விதமான நபர்கள் பத்தி சொல்லியிருக்காரு. அக்ஞக அப்படின்னா அறியாமையில இருக்கிறவங்கன்னா சாஸ்திர ஞானம் இல்லாம, சாஸ்திர ஞானம் அப்படின்னா பெருசா வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்க வேண்டியது இல்ல, புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்க வேண்டியது இல்ல. அட்லீஸ்ட் நான் யாரு அப்படிங்கறதையாவது தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த நான் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ், அந்த ஒரு தேடலாவது அவங்களுக்குள்ள இருக்கணும். எதுக்காக இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு லைஃப், அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த அஜ்ஞான கேட்டகரியில வர்றவங்க. இந்த அறியாமை இருள் இருக்கிறவங்களால
என்னைக்குமே என்ன கிடைக்காது? நாயம் லோகோ அஸ்தி அஸ்தி ந பரோ ந சுகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னுடைய லோகம் அவங்களுக்கு எப்பயும் கிடைக்காது. அதுக்கப்புறம் சுப்ரீம் ந பரோ அப்படின்னா மறுவாழ்வுல மறுவாழ்வுலயும் சரி, இந்த வாழ்வுலயும் சரி அவங்களுக்கு என்ன கிடைக்காது? சுகம். சுகமும் கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்திருக்கோம். அஜ்ஞானத்துல இருக்கிறவங்க. சோ அஜ்ஞானத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம நெறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? சோ நம்மளும் வந்து ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். சோ அட்லீஸ்ட் பிரபுபாதனுடைய கருணையினால, சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை, நம்ம இன்னைக்கு ஹரிநாமம் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அதே மாரி நெறைய பேத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. அஞ்ஞானத்துல இருக்காங்க. அவங்களை பார்த்து நம்ம ஏளனம் பண்ணாம, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்துல தூண்டுகோலா இருந்து, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அப்ப அ இதே மாரி மத்தவங்க நம்மளை பத்தி நெனைச்சிருந்தாங்கன்னா, நமக்கும் இந்த ஞானம் கிடைச்சிருக்காது இல்லைங்களா? சோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் நம்ம செய்ற பெரிய பக்தி தொண்டு. அ பகவான ப்ளீஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய குருவ ப்ளீஸ் பண்றதுக்கும் உண்டான ஒரே வழி என்ன அப்டின்னா, எப்படி ப்ளீஸ் ஆவாங்கன்னா, நம்ம ஹரிநாமா சொல்றத விட, நாம வந்து நெறைய பக்தி தொண்டு செய்றத விட, மத்தவங்களுக்கு அறியாமையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு, எப்படியாவது வந்து அவங்கள கிருஷ்ண நாமம் அவங்க வாயில இருந்து வர வச்சு, கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்க்கு கூட்டிட்டு வந்தோம்னா, அப்ப வந்து குருவும், பகவானும் ப்ளீஸ் ஆவாங்க. நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ, மத்தவங்கள எப்படியாவது இந்த அறியாமை இருள்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அஷ்ரத்தா. இந்த அஷ்ரத்தா கேட்டகரி மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதுவும் வந்து நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதம், ராமாயணம், ஆ இங்க பகவத்கீதை இது எல்லாமே வந்து சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யாரோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு காலத்துல அவருக்கு தெரிஞ்ச கதைகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் வந்து அதுவும் இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்ல இந்த மாரல் ஸ்டோரி மாதிரி அதையும் நினைச்சுக்குவாங்க. So, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அது மேல ஸ்ரத்த இருக்காது. பிளஸ் அது சொல்லிக் கொடுக்குற அந்த குரு மேலயும் நம்பிக்கை இருக்காது. அது மட்டும் இல்லாம பகவான் பகவான் இருக்காரு, பகவான் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் இருக்காது. அந்த பகவான் வந்து கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதையும் நம்ப மாட்டாங்க. சோ இந்த நம்பிக்கை இல்லாதவங்க அஸ்ரத்த தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மொழிபெயர்ப்புல குடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ இவங்களுக்கும் என்ன கிடைக்காது? நாயம் லோகோ அஸ்தி ந பரோ ந சுகம். சோ இவங்களுக்கும் அந்த பகவானுடைய இருப்பிடமாகட்டும் அதுவும் கிடைக்காது. இவங்க எல்லாரும் மறுபடியும் என்ன ஆவாங்க? வினஷ்யதி வீழ்ச்சி அடைவார்கள். சோ இங்க பொருளுரையிலயும் பிரபுபாத் குடுத்திருக்காரு பாருங்க. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும், அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும், அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. சாஸ்திரங்கள பத்தி தெரிஞ்சிருந்தா கூட, அடுத்தது இந்த சம்ஷயாத்மா. இந்த சம்ஷயாத்மா அப்படிங்கிற கேட்டகரி தான் இவங்க. இந்த சம்ஷயாத்மா கேட்டகரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, எல்லாம் படிச்சிருப்பாங்க. சாஸ்திரங்கள் எல்லாம் நெறைய படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. ஆனாலும், அந்த சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லாம, இந்த சாஸ்திரங்கள்ல சொல்றது இவங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லுங்க. நம்மளுடைய மைண்டும், சென்சஸும் பியூரிஃபை ஆகும். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து வெளியில வருவோம். இது நெறைய புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க, உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா, நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஒரே ஒரு மந்திரமா? இந்த ஒரு மந்திரத்த வச்சுட்டு நீங்க சம்பாதிக்கிறதுக்காக வழி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து டவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய பொட்டன்சி தெரியாம, இது வந்து சாதாரணமான சவுண்ட் வைப்ரேஷன் கிடையாது அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்காம
சோ இப்படி வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க இன்ஃபாக்ட் அவங்க பகவத்கீதை கூட படிச்சிருக்கலாம். சாஸ்திரங்கள் கூட படிச்சிருக்கலாம். ஆனாலும், அதை சரியான முறையில, சரியான குரு கிட்ட படிக்காததால, அதனுடைய அர்த்தம் சரியா புரிஞ்சுக்காம, அப்படியே புரிஞ்சா கூட, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கூட, அது மேல டவுட் இருக்கும். என்ன? இதுல வந்து இது மட்டும் பண்ணுங்க. சோ பகவானோடைய நாமத்த மட்டும் சொல்லிட்டு இருங்க. நம்ம வந்து இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்திலருந்து வெளியில வந்துரலாம். பகவானுடைய அபோர்டுக்கே அவர் கூட கோலோக விருந்தாவனத்துக்கே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே! இதெல்லாம் உண்மதானா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கும். ஸோ இன்ஃபாக்ட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா தான் சுப்ரீம் பெர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். அவரு தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதே நம்பாம இருப்பாங்க. என்ன நீங்க எப்ப பாரு வந்து கிருஷ்ணர் மட்டும் தான் கடவுள், கிருஷ்ணர மட்டும் தான் கும்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சந்தேகப்படுவாங்க. ஸோ அப்ப என்ன சாஸ்திரம் படிச்சு, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கல அவங்க. ஸோ அப்ப படிச்சும், படிக்காதவங்களுக்கு சமமா தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு, இந்த சம்ஷயாத்மா, டவுட் பண்றவங்களுக்கு என்னாகும்? அவங்களும் வினஷ்யதி. சம்ஷயாத்மா வினஷ்யதி. பகவானே சொல்ட்டாரு. இவங்கள யாருனாலயும் காப்பாத்த முடியாது. வீழ்ச்சி அடைகின்றான். சம்ஷயம் சாஸ்திரங்கள்ல குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சொற்கள் மேல நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லாம, இந்த நாலெட்ஜ் இது வந்து உன்னத அறிவு. பகவான் கிட்ட இருந்து கிடைக்கப் பெற்றிருக்கிற இந்த அறிவு உன்னதமானது, திவ்யமானது, பியூர், சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ஸ்லோகால பார்த்தோம் இல்லைங்களா? பவித்ரம். இந்த அறிவு தான் என்னைய வந்து பக்குவ நிலைக்கு கொண்டு போகக்கூடியது அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தை இருக்கணும். அதுக்கப்புறம் பகவான் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த 2ம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாரு. நம்ம சொல்லல. பகவான் தான் சொல்றாரு, "சம்ஷயாத்மா வினஷ்யதி." இந்த பொருளுரையில பிரபுபாத் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உழல்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவதில்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ, மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அ ஒரு பிராமணா ஒருத்தர் இருந்தாரு. அந்த பிராமணா வந்து டெய்லியும் யாகம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த யாகம் செய்றதுக்கு தேவையான பால், தயிர் எல்லாம் வந்து ஒரு ஆ பால் விக்கிற பொண்ணு வந்து அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. காலையில அவரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் இந்த பொண்ணு இந்த பாலு, தயிரு இதெல்லாம் குடுத்துட்டு வருது. அப்படி குடுத்துட்டு வரும்போது, ஆ அந்த பொண்ணுடைய வீடு வந்து அ ஆத்தினுடைய இந்த கரையில இருக்குது. பிராமணர் வந்து அந்த கரையில ஆப்போசிட் பேங்க் ஆஃப் த ரிவர் அதுல இருக்காரு. அக்கரையில இருக்காரு. அந்த பொண்ணு டெய்லி வந்து ஆத்த கடந்து தான் போய் இந்த பாலு, தயிரு இது எல்லாத்தையும் குடுத்துட்டு வரணும். பூஜைக்கு தேவையானதெல்லாம். அப்படி பண்ணும்போது கரெக்ட்டா டெய்லியும் அந்த பொண்ணும் ரொம்ப நேர்த்தியா அந்த வேலைய செஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து என்ன ஆகுது, ஆத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. ரொம்ப உயரமா ரொம்ப மேல போயிட்டு இருக்குது தண்ணி. அதுவும் இல்லாம ரொம்ப சீற்றம் அதிகமாவும் இருக்குது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆத்துல வெள்ளம் ரொம்ப அதிகமா தண்ணி ஓடிட்டு இருக்குது. அந்த டைம்ல இந்த பொண்ணுனால அந்த ஆத்த கடந்து போக முடியல. ஆத்த கடந்து போகாத நிலையில, சரி தண்ணி வடியட்டும் நம்ம போகலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கிட்டயே நின்னுட்டு இருக்குது. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பாலு, தயிர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த பிராமணர் கிட்ட குடுக்குறாங்க. அப்ப பிராமணருக்கு கோவம் வந்துருச்சு. "என்ன இவ்ளோ லேட்டா வர்ற? என்னுடைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் என்ன ஆகுறது? ம். இதான் உனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குதா? பொறுப்பே இல்லாம இப்படி நடந்துக்கிறியே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண புடிச்சு திட்டுறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல, இல்ல பிராமணரே என்னைய மன்னிச்சுக்கங்க. எப்பயும் நானும் இன்னைக்கும் கரெக்ட்டான டைம்க்கு தான் வந்தேன். ஆனா ஆத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தது. அதனால என்னால கிராஸ் பண்ணி வர முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதாமா. அப்ப அந்த பிராமணர் சொல்றாரு, "என்ன உனக்கு இது கூட தெரியாதா? பகவானுடைய நாமத்த சொன்னா பவசாகரத்தையே கடக்கலாம். இந்த பௌதிக மெட்டீரியல் ஓஷனையே கடந்து போகலாம். அது பகவானுடைய பேர சொன்னா இந்த பௌதிக உலகத்தையே கடந்து, பவசாகரத்தையே கடந்து போலாம். இந்த சின்ன ஆத்த கூடவா கடக்க முடியாது? நீ வரும்போது பகவானுடைய நாமத்த ஹரி ஹரி, ஹரி ஹரி, ஹரி ஹரின்னு சொல்லிட்டு வரலாம்ல. நீ ஏன் சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "ஓ! அப்படிங்களா பிராமணரே! எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ரத்தையா பிராமணர் சொல்றத கேட்டுக்குது.
சரின்ட்டு அந்த அந்த அன்னைக்கு குடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வருது. அதே மாதிரி அன்னைக்கும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டு இருக்குது. ஸோ மான்சூன் டைம்ல வெள்ளம் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பிராமணர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஸோ நேத்து வந்து நம்ம லேட்டா போனதுக்கு பிராமணர் சத்தம் போட்டாரு. அவருடைய பூஜை எல்லாம் லேட் ஆகுது. ஆ அதனால தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. சோ நேத்து அவரு சொல்லிக் குடுத்த மாதிரி பகவானுடைய நாமத்த சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லிக்கிட்டே போனா நம்மளால இந்த ஆத்த கடக்க முடியும்னு அவரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஹரி ஹரி, ஹரி ஹரி, ஹரி ஹரி, ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டே போகுது. சொல்லிட்டே ஆத்த கடந்து போயிட்டாங்க. ஆத்த கடந்து போனதுக்கு அப்புறமா, இப்ப இந்த பிராமணர் கேட்கிறாரு, "ஏன் இன்னைக்கும் தான் மழை வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஆத்துல வெள்ளப்பெருக்கு இல்லையா? இன்னைக்கு கரெக்ட்டான டைம்க்கு வந்துட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் கேட்கிறாரு. அப்ப பிராமணர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுதா, "இல்லைங்க பிராமணரே, இன்னைக்கும் வந்து ஆத்துல வெள்ளப்பெருக்கு இருந்தது. நீங்க தான் எனக்கு வந்து ஒரு யுக்திய சொல்லிக் குடுத்துருக்கீங்களே. பகவானுடைய நாமத்த சொன்னா பவசாகரத்தையே கடக்க முடியும். இந்த ஆத்த கடக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தீங்க இல்லையா? அதனால நான் பகவானுடைய நாமத்த சொல்லிட்டே வந்துட்டேன். இந்த ஆத்த கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த பிராமணருக்கு வந்து டவுட் ஆகுது. என்னடா இந்த பொண்ணு நம்மள வச்சு ஏதாவது காமெடி கிமெடி பண்ணிட்டு இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிராமணருக்கு டவுட் ஆகுது. ம். அதாவது அவர் தான் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு, பகவானுடைய நாமத்த சொன்னா ஆத்த கடந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவரு சொன்ன அந்த வார்த்தைகள் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லாம போய் டெஸ்ட் பண்றாரு. என்ன ஹரி ஹரின்னு சொன்னதுனால நீ இந்த ஆத்த கடந்து வந்துட்டியா? எங்க மறுபடியும் நீ தாண்டி போ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த பொண்ண ஆத்துக்கிட்ட போய் கூட்டிட்டு போறாரு. இப்ப ஹரி ஹரின்னு சொன்னா, ஆ ஆத்த கடந்துரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. ஆமாங்க பிராமணரே, நான் அப்படிதான் வந்து இந்த ஆத்த கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்ப இந்த பிராமணருக்கு வந்து, ஆஹா நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருமே, நம்ம மறுபடியும் போய் குளிக்கணுமே அப்படின்னு எல்லாம் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குது. ஹரி ஹரின்னு சொன்னா வேற இந்த ஆத்த கடந்து போயிரலாம்ன்னு சொல்லுது. வெள்ளம் வேற இவ்வளவு வந்துட்டு இருக்குது. நம்மளால முடியுமா? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசுல வந்து என்ன இல்ல, ஸ்ரத்தையும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. பகவானுடைய நாமத்தின் மேல நம்பிக்கையும் இல்ல. அதே சமயத்துல டவுட். இவருக்கு வந்து கடந்துடலாமா? ஆத்த கடந்துடலாமா? அப்படிங்கிற டவுட் இவருக்கே இருக்குது. அந்த டவுட் பட்டுக்கிட்டே, சந்தேகப்பட்டுக்கிட்டே என்ன பண்றாரு? ஆத்துக்குள்ள இறங்குறாரு. ஹரி ஹரி, ஹரி ஹரி, ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இறங்குறாரு. என்ன ஆகுது? வினஷ்யதி. சம்சயாத்மா வினஷ்யதி இல்லைங்களா? ஆத்தோட தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயாச்சு. இந்த பிராமணருக்கு இருந்த சந்தேகம் பகவானுடைய நாமத்தின் மேல நம்பிக்கை இல்லாதது. பகவானுடைய நாமங்கள் நம்மளை வந்து இந்த ஆத்த தாண்டி போறதுக்கு உதவுமா? அப்படிங்கிற அது வந்து பேச்சளவுல மட்டுமே அவர் சொன்னாரே ஒழிய, கொஞ்சமும் ஸ்ரத்தை இல்லாம பகவானுடைய நாமத்த டவுட் பண்ணதுனால, அதனால என்ன ஆனாரு? வினஷ்யதி இல்லைங்களா? நம்ம அதே அதே மாரி தான் இன்னொன்னும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த அதிக மாசத்துக்கு உண்டான ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மேதாவி முனியோட பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட துர்வாச முனி என்ன சொல்லுவாரு? நீங்க வந்து இந்த அதிக மாசத்த கடைபிடிங்க. அதிக மாசம் விரதம் கடைபிடிச்சாலே போதும். உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அந்த பொண்ணு என்ன சும்மா இந்த அதிக மாசத்த ஃபாலோ பண்ணா போதுமா? இதுதான் எனக்கு வழி சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவரையும், அதிக மாசத்தையும் 2 பேத்தையும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இன்சல்ட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு என்னாச்சு? அடுத்த ஜென்மால திரௌபதியா பொறந்து அவங்களுக்கு அந்த இன்சல்ட் நடந்தது. இந்த இன்சல்ட் அப்படிங்கிறது எதனால நடக்குது? அவங்களுக்கு டவுட் இல்லைங்களா? சம்சயம் இருக்குது. துர்வாச முனிகளுடைய வார்த்தையின் மேல சம்சயம். இந்த டவுட் இருந்ததுனால தான் என்ன ஆகுது? அவங்களுக்கு திரௌபதிக்கு இந்த லைஃப் டைம்ல இன்சல்ட் நடக்குது. இல்லைங்களா? அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, திரௌபதி அந்த இன்சல்ட் நடக்கும்போது என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டான காரியம் செஞ்சாங்க அப்படின்னா, பகவான் மேல நம்பிக்கை வச்சு, பகவானுக்கு சரணாகதி பண்ணி, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இரு கைகளையும் தூக்கி பகவானுக்கு சரணாகதி பண்ணி கூப்பிட்டதுனால தான். பகவானுடைய நாமங்கள சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சது. இல்லைங்களா? சோ, இந்த இடத்துல சரணாகதி, நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும்போது மட்டும் தான்
நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் புரிஞ்சிருந்தாலும், அது அங்க வேலை செய்யும். இம்ப்ளிமெண்ட் ஆகும். நம்மளுடைய நம்பிக்கையும், நம்மளுடைய டவுட் இல்லாம இருந்தா மட்டுமே, நமக்கு என்ன கிடைக்கும்? நேத்து பார்த்த மாரி பராம் சாந்திம். பராம் சாந்திம் கிடைக்கணும் அப்டின்னா, பகவான் மேலயும், குரு மேலயும், அவங்க சொல்ற வார்த்தைகள் மேலயும், சாஸ்திரங்கள் மேலயும் நம்பிக்கை இருக்கணும். அதுவும் எப்படி? டவுட் இல்லாம நம்பிக்கை இருக்கணும். அது என்னங்க டவுட் இல்லாம நம்பிக்கை இருக்கிறது? அந்த பிராமணருடைய கதையில பார்த்தோம் இல்லைங்களா? சும்மா வாய் வார்த்தைக்காக மட்டுமே சொல்லிட்டு இருக்காம, எஸ் திஸ் இஸ் த வே. இதுதான் எனக்கு உண்டான ஒரே வழி. பகவான் எனக்கு காட்டியிருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஃபாலோ பண்ணணும். பகவான் மேலயும் நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாரி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் செஞ்சத ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதும் இங்க எழுதியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. வெற்றி அப்படிங்கிறது என்ன? இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை கடந்து நம்மளுடைய உண்மையான பொசிஷன், நம்மளுடைய உண்மையான இடத்துக்கு, ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினலான இடத்துக்கு போறதுதான் வெற்றி. சோ அந்த வெற்றியை எல்லாரும் அடையணும்னா இந்த 3 விதமா இல்லாம இருக்கணும். அஞ்ஞானம், அஸ்ரத்தா, சம்சய. இது 3ம் இல்லாம இருக்கும்போது மட்டும்தான் இந்த உன்னத அறிவு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா? புருஷோத்தம் வந்து பிரேஸ் பண்ணலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க அனுப்பின அந்த வேர்ட்ஸ் தனித்தனியா இருந்தது மாதாஜி. நல்லா இருக்கு நீங்க அனுப்பினது. நந்தநந்தாஷ்டகம் என்கிட்ட இருக்கிறது அப்படியே நேரா ஒரே லைன் 2 லைனா இருக்கும். தனியா உட்கார்ந்து டைப் பண்ணி அனுப்பிச்சது. அப்படிங்களா? சரி சரி சரி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நானே அப்படிதான் தனித்தனியா எழுதலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அவங்க சூரியகுமாரி மாதாஜி அனுப்பிச்சிருந்தாங்க. தனித்தனியா எழுதலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். நீங்களே அப்புறம் அனுப்பிச்சு விட்டீங்க. நான் அதனாலதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. இந்த மாதிரி இருந்தாக்கா ஈஸியாவே படிச்சிடலாம். அது நீங்க படிக்கும்போது பிரிச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வராதுங்க மாதாஜி அப்படி.